ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது அரிசி போண்டா. ஒரு கப் அரிசிக்கு நம்ம 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இதை வந்து மினிமம் 2 hours வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தனித்தனியாக அரைச்சிட்டு இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, ஓமம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம அரிசி 150 கிராம் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் 2 hours சோக் பண்ணி தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். நம்ம அரைக்கிறப்போ ஒரு 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி இருக்கிறேன். இஞ்சி வந்து கிரேட் பண்ணி, அதாவது ஒரு துண்டு இஞ்சி இருந்தாலே போதும். இதை வந்து கிரேட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து பேக்கிங் சோடா இல்லைனா ஈனோ சால்ட், இது ரெண்டில் எது இருந்தாலுமே ஓகே தான். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நான் 2 hours சோக் பண்ணி வச்சுருக்கிறேன்னு அதே மாதிரி நம்ம உளுந்து வந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவு, 150 கிராம் அரிசிக்கு ஒரு 30 கிராம்ஸ் அளவு உளுந்து எடுத்து நம்ம 2 hours ஊற வச்சுக்கலாம். இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி அரைச்சிட்டோம், ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம உளுந்தையும் அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக இருந்தாலே போதும். உளுந்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். உளுந்து அரைச்சாச்சு. இப்போது இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி உளுந்து கூட இஞ்சி, அதாவது ஒரு துண்டு நம்ம வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், பேக்கிங் சோடா இல்லைனா ஈனோ சால்ட், இது வந்து நான் வந்து ஈனோ ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் வந்து நல்லா டைஜஷன் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 hour வந்து நல்லா புளிக்கணும். மூடி வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருச்சு. இது வந்து கரெக்டான பதம். இதை நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பத்தலைனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளை, பெருசாக போட வேண்டாம், சின்ன உருண்டைகளாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, பாசுமதி அரிசி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன உருண்டை போட்டு பார்க்கலாம். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். பெருசு போட்டோன்னா உள்ளே வேகாது. அதே மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சுவையான அரிசி போண்டா ரெடி. நான் அரிசி போண்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா, சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆறி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அதனால் இதை செஞ்ச உடனேயே, அதாவது சூடாக இருக்கிறப்பவே நம்ம சாப்பிடணும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல். நம்மால் எப்போதெல்லாம் முடிகின்றதோ அப்போதெல்லாம் பிறர்க்கு நன்மை செய்ய வேண்டும். அடுத்தவர்களுக்கு செய்யும் நன்மையே நமக்கு மிகுந்த நன்மையினை தரும்.